உடனே டங்கடங்கடங்கடங்கடங்கடன்னு கேரளா கொட்டடிக்கிறாங்க. என்னையா என்ன என்ன இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பேசுகிறேம்மா மூச்சுக்கு மூச்சு என் மனைவி சொல்லிச்சுனாலும் தவறா போகும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானார். தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரான மதுரையில் பிறந்து திரைத்துறையில் போராடி பெரும் சாதனை படைத்தவர். திரைத்துறையில் அவர் பிடித்த இடம் என்பது யாராலும் நிரப்ப முடியாது. தேமுதிக என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2006 போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே 8% வாக்குகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். 2006 உள்ளாட்சி தேர்தல், 2009 மக்களவை தேர்தலில் தேமுதிக 10% வாக்குகளை தாண்டியது. அதன் பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல் வரை தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க பிரதான கட்சிகள் போட்டி போடும் நிலை ஏற்பட்டது. உடல்நல பாதிப்பு காரணமாக அரசியலில் அவர் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட முடியவில்லை. தனது பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டிருந்தாலும் திரைத்துறையிலும் அரசியலிலும் அவர் ஒரு பெரும் சகாப்தம் என்பதில் சந்தேகம் இல்லை. பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, அதே போல மாவட்ட செயலாளர் ரமேஷ் பிரபா அவர்களே, மாவட்ட செயலாளர் அழகை முருகேசன் அவர்களே, அந்த மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்க சொன்னா என்ன எழுதுவாங்கன்னா, மூச்சுக்கு மூச்சு என் மனைவி சொல்லிச்சுனாலும் தவறாகும். அதையும் எழுதுறவங்க மனைவி சொல்ல மந்திரம்னு இவர் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆகியே இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த குமணஞ்சாவடின்னு இங்க ஒரு குந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் குமணஞ்சாவடி. அந்த குமணஞ்சாவடியில போய் பாருங்களேன், இன்னும் மழை தண்ணி அப்படியே இருக்கு. மழை எப்பயே பெஞ்சது, எப்ப இன்னும் இன்னைக்கு வரைக்கும் போகல. ஏன் பூந்தமல்லி பக்கத்துல குமணஞ்சாவடி இன்னைக்கு பத்திரிகையில கூட போட்டிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் அந்த அவளுக்கு அவள நிலைமை இன்னைக்கு சாலை ஓரத்துல ஏன் இருக்கும். இதுல பெஸ்ட் மாநகராட்சி மதுரைங்க. வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல அப்படிங்கிற நானா சொல்றேன் அப்படின்னு மக்கள் நீங்க தான் பேசுறீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன், ஏன் இதெல்லாம் கேட்குறீங்கன்னா, நான் ஒரு தலப்பா கட்டிக்கிடுவேன், ஃபுல்லாக போட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படி நடந்து போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது, வாக்கிங் போகும்போது இதெல்லாம் கட்டிக்கிட்டு போய் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்கே கேட்குறதுன்னா, வாக்கிங் போகும்போது மக்கள் பேசுகிறாங்க. இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் பேசுகிறாங்க. நான் எவ்வளோ விஷயங்களை சில நேரத்தில் என் மனைவிகிட்ட சொல்லுவேன், இப்படியெல்லாம் நடக்குது, என்ன பண்ணுறது.